பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன் இப்படி கவலையோடு சோர்ந்து சோர்ந்து போய் உட்கார்றீங்க? விடுதலையோடு எந்திரிங்க, தேவ பிரசன்னத்துக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? செப்பனியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, தளர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாளிலும் நீங்க எந்த நேரத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த நேரத்துல விழுந்துருவோம் நினைக்கிறீங்களோ, அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை எப்படி வருகிறது? நீங்க தள்ளாடுவது இல்ல, தளர்ந்துடாதீங்கன்னு சொல்றார். பயப்படாதீங்கன்னு சொல்றார். பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றார். திகையாது, நான் உன் தேவன் சொல்றார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்வார். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிங்க, தளர விடாதீங்க உங்க கைகளை. கர்த்தர் உங்க கைகளை, வலது கரத்தை பிடிச்சிருக்கார், உங்களை தூக்கி விடுவார். இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.